அப்படியே வந்து பார்த்தோம்னா Node.js யூஸ் பண்ணுறோம். Node.js எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வர் சைடுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னன்னா Node.js. இந்த Node.js நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஏபி அடிக்கலாம். ஏபினா என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் ப்ரோட்டோகால். அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா சர்வர்ஸோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். தென் வந்து எக்ஸ்பிரஸ்.js எதுக்குன்னா இப்போ Node.jsோட கோட்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எப்படின்னா இப்போ ஒரு 10 லைனுக்கு எழுதுகிற கோடு வந்து என்னென்னா 100 லைன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து Node.js. அதோட வந்து கோட்ஸை வந்து காம்ப்ளிகேட்டாக இருக்கிறது நம்ம சிம்பிள் ஆக்கிறதுக்காக நம்ம என்ன கொண்டு வந்தோம்னா எக்ஸ்பிரஸ்.jsோட ஃப்ரேம் ஒர்க்கை இங்கே வந்து டெவலப் பண்ணி இங்கே கொண்டு வந்தோம். இதனால என்ன ஆகுதுன்னா Node.jsோட கோட்ஸ்லாம் நம்மளுக்கு என்னென்னா சிம்பிளிஃபையாக முடிஞ்சிருது. இதுக்காக தான் நம்ம என்னென்னா எக்ஸ்பிரஸ்.js வந்து யூஸ் பண்ணுறோம். தென் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா MongoDB. இது ஒரு டேட்டாபேஸ். இது வந்து நோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜை சேர்ந்தது. தென் வந்து இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் MongoDB. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபுல் ஸ்டாக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நான் HTML, CSS, JavaScript, React.js இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேஜை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதில் எப்படி இருக்குன்னா ஒரு லாகின் ஃபார்ம் இருக்குது. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதில் வந்து நான் லாகின் பண்ண போகிறேன். என் யூசர் நேமோ என் பாஸ்வேர்டையும் கொடுத்து நான் லாகின் பண்ண போகிறேன். இப்போ நான் லாகின் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ அந்த டேட்டா எங்கே போகும்னா ஃபஸ்ட்டு பேக் எண்டுக்கு போவோம். பேக் எண்டில் வந்து ஆல்ரெடி நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கோம். எதை யூஸ் பண்ணினா Node.js, Express.js. இது சர்வர் சைடில் வந்து நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கோம். Node.jsம் Express.jsம் இது ஏபி எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. தென் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சர்வருக்கு போயிட்டு இப்போ அது என்னென்னா டேட்டா பேஸில் வந்து அது ஸ்டோர் பண்ணும். இப்போ டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன நடக்கும்னா பைக்ரிப்ட்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். இப்போ என்னன்னா நான் கொடுத்த டேட்டாவை என்ன பண்ணணும்னா அந்த டேட்டா பேஸ்க்கு போய் அந்த பைக்ரிப்ட்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அப்படின்னா என்னன்னா இப்போ நான் கொடுக்குற பாஸ்வேர்டையும் யூசர் நேமையும் அது என்ன பண்ணுன்னா ஹேஷிங் மெத்தடாக மாற்றும். ஹேஷிங் மெத்தட்னா எப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுல இதுதான் ஹேஷிங் மெத்தட். ஹேஷிங் மெத்தட்னா எப்படின்னு சொன்னோன்னா இப்போ நம்ம கொடுக்குற டேட்டா வந்து எப்படின்னா ஒரு மாற்றி அது வந்து என்னன்னா ரேண்டமாக ஒரு வேல்யூவை கொடுத்து அசைன் பண்ணி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிக்கும் அந்த MongoDBக்கு. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹேக்கர்ஸ் வந்து நம்ம இது சர்வர்லேருந்து டேட்டா பேஸ்க்கு போகிறப்ப வந்து மிடில் அட்டாக் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த டேட்டாவை வந்து என்ன பண்ணுவாங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து ஈஸியாக அவங்க கேப்சர் பண்ணிடக்கூடாதுன்னு தான் என்னன்னா பைக்ரிப்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். இதனால அவங்க அந்த டேட்டா வந்து என்கிரிப்ட்லேருந்து டீக்ரிப்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது வந்து என்னன்னா பைக்ரிப்ட் ப்ராசஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணுறோம். அங்கே வந்து டேட்டா பேஸில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா அந்த ஸ்க்ரீன் தெரியுதுல அதே மாதிரி தான் அங்கே போய் அந்த டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகும். தென் வந்து அந்த டேட்டா பேஸில் வந்து அதை செக் பண்ணி பார்க்கும். இந்த யூசர் நேமில் இந்த பாஸ்வேர்டில் வந்து இங்கே வந்து நம்ம யூசர் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். அப்படி ஆல்ரெடி வந்து யூசர் இருந்தாங்கன்னா இப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு இது மெசேஜ் வந்து பாஸ் பண்ணும். அப்போ பாஸ் பண்ணுறப்ப என்னென்னா மறுபடியும் Node.js வந்து Express.jsக்கு போவோம். அப்புறம் வந்து என்னென்னா JWT அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் டோக்கனை வந்து என்னன்னா அதுதான் பாஸ் பண்ணுது. ஏன்னா டிபிஎம்எஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த JWT வந்து